வணக்கம் கோவன்புதூர் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னது கோவன்புதூரா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அட, நம்ம கோயம்புத்தூர் தாங்க. முதல்ல கோவன்புதூர் அப்படின்னு பெயர் கொண்டு இப்போ மருவி கோயம்புத்தூர் ஆகியிருக்கு. இது மட்டும்தான் நம்ம வரலாறா? இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்கு. அதுல முக்கியமான ஒரு வரலாற்றை பத்தி தான் இப்போ நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு மனதோடு மது. நான் உங்கள் அன்பு தோழி மது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சித்திரை மாசம் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு பெரிய விசேஷம் அருள்மிகு ஸ்ரீ கோணியம்மன் ஸ்ரீ தண்டுமாரியம்மன் பூச்சட்டி விழாவை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க என் கூட சேர்ந்து இந்த சிறப்புமிக்க வரலாற்றை நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. சுமார் 13ஆம் நூற்றாண்டுல அமைந்தது இந்த கோவில். முதல்ல நம்ம கோயம்புத்தூர் ஒரு அடர்ந்த காடா இருந்ததாகவும் அப்போ இருளர்கள் அப்படிங்கிறவங்க இங்க வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. இருளர்களுடைய தலைவனா கோவன் அப்படிங்கிறவரு ஒரு சிற்றரசரா ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. அப்போ பெரிய காடா இருந்தத கொஞ்சம் கொஞ்சமா நகரமாக்கி இருக்காரு கோவன். இப்படி இருக்கிற சமயத்துல திடீர்னு கோவன்புதூருக்கு பஞ்சம் வந்திருக்கு. அப்போ எப்படி ஒரு தாயால மட்டும்தான் தன் குழந்தைகளுடைய பசியை போக்க முடியுமோ அதை உணர்ந்த நம்ம கோவன் ஒரு பெரிய வனப்பகுதியை வந்துட்டு சுத்தம் செஞ்சு அங்க வந்துட்டு ஒரு கல் நட்டி ஒரு அம்மாவாகவே வந்துட்டு வணங்கி வந்திருக்காரு. சில நாட்கள்லேயே பஞ்சம் தீர்ந்து கோவன்புதூர் மிகப்பெரிய செல்வ செழிப்பு மிக்க ஒரு நகரமா இப்ப வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கு. கோவனுடைய ஆட்சிக்கு பின்னாடி இளங்கோசர் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆண்டு வந்தாரு. சேர மன்னர்கள் படையெடுத்து வருவதை தெரிஞ்ச இளங்கோசர் ஒரு பெரிய கோட்டையும் மணல் மேட்டையும் அமைக்கிறாரு. இந்த கோட்டையும் மணல் மேடும் அமைஞ்சிருந்த இடம்தான் பிற்காலத்துல வெள்ளையர்களை எதிர்த்து போராட தன்னுடைய படை வீரர்களை தங்க வச்சிருக்காரு திப்பு சுல்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய மன்னர். அங்க ஒரு பெரிய கூடாரம் அமைச்சு படை வீரர்கள் தங்கி இருக்காங்க. பெரிய கூடாரத்திற்கு இன்னொரு பெயர் தண்டு. அப்போ இந்த தண்டுல தங்கி இருந்த ஒரு படை வீரருக்கு அம்மன் கனவுல தான் இருக்கிற இந்த இடத்த பத்தி சொல்லி இருக்காங்க. அவர் கனவுல சொல்லி அந்த இடத்த சுத்தம் பசைஞ்சு பார்த்தா அங்க அம்மன் சுயம்பா இருந்திருக்காங்க. அப்போ சின்னதா ஒரு திட்டு செஞ்சு அம்மனை பிரதிஷ்டை செஞ்சு வணங்கி வந்திருக்காங்க. அதனால கூட இந்த அம்மனோட பேரு தண்டுமாரியம்மன் அப்படின்னு ஒரு பேர் வந்துதான் சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீரர்கள் இருந்த சமயம் அங்க அம்மை அப்படிங்கிற ஒரு நோய் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு. அப்போ அங்க கிடைச்ச தண்டு அப்படிங்கிற கீரையை வச்சு அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சதாகவும் அந்த தண்டு கீரையை பிரசாதமா குடிச்சதால அவங்களுடைய அம்மை நோய் முழுசா தீர்ந்ததாகவும் சொல்லப்படுது. அதனாலயும் இந்த அம்மனுக்கு பெயர் தண்டுமாரியம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பூச்சட்டி திருவிழா கோணியம்மன் கோயில்ல இருந்து தண்டுமாரியம்மன் கோயிலுக்கு மக்கள் திரண்டு கொண்டு வருவாங்க. ஏன் முதல்ல கோணியம்மன் கோயில்ல பூச்சட்டி கரகம் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆதி காலத்துல வந்ததால நம்ம கோயம்புத்தூருடைய குலதெய்வம் கோணியம்மன் அப்படிங்கறதாலையும் மேலும் அவங்க அக்கா பெரியவள் அதனாலையும் கோணியம்மன் கோயில இருந்து தங்கையான தண்டுமாரியம்மன் கோவிலுக்கு பூச்சட்டி கரகம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. தீராத வினைகளை தீர்ப்பதாகவும் குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்குதல், ஆயுள் ஆரோக்கியம், செல்வ செழிப்பு இப்படின்னு பக்தர்கள் எது கேட்டு பூச்சட்டி எடுத்தாலும் உடனே நிறைவேறுவதா ஒரு பெரிய ஐதீகம், ஆழமான நம்பிக்கையும் இருந்து வருது. இந்த கதையை கேட்ட உங்களுக்கும் சகல செல்வங்களும் சௌபாகியங்களும் அருள்மிகு ஸ்ரீ கோணியம்மன் அருள்மிகு ஸ்ரீ தண்டுமாரியம்மன் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.